SPO டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நிறுவனத்தில் பார்ட் டைம் ஜாப்பில் பணிபுரிய தங்கள் பெயர் மற்றும் கல்வி தகுதியை 9994104160 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அனுப்பி முழு தகவலையும் பெறுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து இந்த சைட் மாதிரி தான் போடுவாங்க, இந்த சைட் பார்த்து போடுவாங்க. நம்ம வந்து அதை இப்படி எடுத்து வச்சு விளாடணும். நான் ஃபஸ்ட்டு சிம்பிள்ஸ் பற்றி உங்ககிட்ட சொல்லிடுறேன். இந்த சைட் பற்றி தான் இப்போ சொல்ல போகிறேன். இது வந்து டெக்கு. இது வந்து இப்போ போட்டாங்கன்னா இந்த கார்டை இப்படி பார்த்து நம்ம விளையாட ஆரம்பிச்சிடணும். அதுக்கடுத்து இது வந்து டேஷ் போட்டிருக்காங்க, நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். அந்த டேஷ் வந்து 6. இந்த சைட் போட்டு பார்த்தா இது வந்து 6, அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. 9ன்னு கண்டுபிடிக்கிறது, 9ம் 6 கொலாப்ஸ் ஆகக்கூடாதுன்னு தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்கிப் ஆல் வச்சு எல்லாரையுமே ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம திரும்பி ஒரு தடவை விளையாடலாம். இது வந்து U10. இப்போ இப்படி ரைட் சைடில் இப்போ நம்ம கேம் பண்ணிகிட்டு இருக்கோன்னா லெஃப்ட் சைடில் நம்ம ஸ்டார்ட் பண்ணி U10 சொல்லுவாங்க. இது வந்து +1. எல்லாம் +1 போட்டோன்னா ஆப்போசிட்டில் நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு விளையாடக்கூடியவங்க ஒரு கார்டு அதுலேருந்து எடுக்கணும். இது வந்து +2. அப்புறம் நம்ம +2 அவங்க வந்து +2 எடுத்துப்பாங்க. அப்புறம் நம்ம இந்த 4 கலரில் ஏதாச்சும் ஒரு நம்மகிட்ட இருக்கிற கலர் இல்லை இல்லாத கலர் ஏதாச்சும் ஒரு கலரை சொல்லணும். இப்போ நான் க்ரீன் சொன்னேன்னா அவங்க நான் ஒரு க்ரீன் போட்டுட்டு அவங்க ஒரு க்ரீன் போடணும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா இதுவும் கலர் சேஞ்ச். இது வந்து யாரும் A+2 +1 கிடையாது, நார்மல் கலர் சேஞ்ச். இது வந்து அதில் பார்த்தா ஸ்கிப் ஆல் மாதிரி தான். இது வந்து அதில் பார்த்து U10 எல்லாம் சேமாக தான் இருக்கும். இது வந்து டெக்கு. இது வந்து டெக் போட்டோன்னா இப்படி திருப்புறது, அது ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இது வந்து 6, இந்த அண்டர்லைன் போடுறது. இதுவும் 9. இது வந்து ஒரு கார்டு. இப்போ நான் அதை போடுறேன்னா அவங்க வந்து நான் சொல்கிறேன் நம்ம இந்த 4 கலரில் நம்மகிட்ட இல்லாத கலர் வந்து நம்ம இப்போ சொல்லணும். இப்போ என்கிட்ட பிங்க் இல்லைன்னா பிங்க் சொல்வேன். அவங்க பிங்க் வர வர சைடில் நாங்கள் ஒரு கார்ட்ஸ் வச்சுருப்போம், அந்த கார்ட்லேருந்து பிங்க் வர வரைக்கும் அவங்க எடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. இது வந்து +5. நம்ம போட்டோன்னா அவங்க வந்து 5 கார்டு எடுக்கணும். இது வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம சேம் டு சேமாக இருந்தால் கூட நம்ம வந்து இதை போட்டுக்கலாம். வேறு ஏதாவது சொல்ல 2 நிமிஷம் தான் வந்துருக்கு. இப்போது அவங்க வந்து இப்போ எல்லோ கலரில் ஓகே நம்ம இப்போ 4 வச்சுக்கலாம். இப்போ நான் அது போடுறேன்னா அவங்கள எல்லோவில் ஏதாச்சும் ஒன்று போடணும். ஒன்று டெக்கு, இல்லாட்டி 5, இல்லாட்டி 4. ஒன்று இந்த நம்பரில் இல்லாட்டி இந்த கலரில் அப்படி தான் போடணும். இந்த நம்பரில் இல்லாட்டி இந்த கலரில். ஆனால் +1 இருந்துச்சுன்னா +1 போட்டுடலாம். இப்போ நான் ஒரு +1 போடுறேன்னா அவங்கக்கிட்டே ஏற்கனவே ஒரு +1 இருக்குன்னா அவங்க அது போட்டுருவாங்க. அப்போ அதுக்கடுத்து இருக்கிறவங்க வந்து 2 எடுத்துப்பாங்க. அதே மாதிரி தான் இப்போ நம்ம ஒரே மாதிரி இதை போட்டோன்னா திரும்பி விளையாட முடியாது. நம்ம ஒரே மாதிரி 2 போட்டோன்னா அது வந்து நம்ம எதுக்குமே யூஸ் இல்லை, ஆனால் கழிஞ்சிரும். அதே மாதிரி தான் எல்லாம் நம்பர்ஸ் வந்து சேமாக தான் இருக்கும். இதில் வந்து 2 செட் கொடுத்துருப்பாங்க தனித்தனியாக. இந்த மாதிரி +2 வந்து 4 இருக்கும், இதுவும் 4 தான் இருக்கும். அப்புறம் அந்த இதுவும் 4 தான் இருக்கும். ஆனால் மற்ற எல்லாமே 2 தான் இருக்கும். இந்த சைட் பார்த்தா 2 தான் இருக்கும். இதில் வந்து இந்த சைட் பார்க்கும்போது 4, இந்த சைட் பார்க்கும்போது 2. வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யூனோ கேம் பற்றி பார்க்க போகிறோம். உங்களுக்கு நான் போட்டு காட்டேன். பேசிக்காக அதில் வந்து 7 கார்ட்ஸ் போடுவாங்க. 10 கார்ட்ஸும் நம்ம போட்டுக்கலாம், 20 கார்ட்ஸும் போட்டுக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். மீதி வந்த கார்ட்ஸை நம்ம சைடில் வச்சுக்கணும். நான் சொன்னேன்ல ஒன்றா எடுக்கிறது, அந்த எடுக்கிறதுக்கு நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு இதுலேருந்து நம்ம ஒரு கார்டு எடுத்து போடணும்.
போட்டாச்சு. ரெட்டு நான் தான் எடுத்து போட்டிருக்கிறதுனால நான் தான் இப்போ போட்டாகணும். அது டெக்கில் நீ பேசாதடி. இதில் டெக் இருக்கிறதுனால நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஸோ நம்ம இப்படி தான் விளையாடணும். இப்படி விளையாடும் போது அதை திருப்பி வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அப்புறம் இதையும் திருப்பி வச்சுக்கணும். ஏன்னா இதே மாதிரி இருந்துச்சுன்னா இதை பார்த்து எடுக்கிற மாதிரி இருக்கும்ல, அதனால நம்ம இப்படி வச்சுக்கணும். இந்த சைடு பார்த்து விளையாடும் போது அந்த சைடு பார்த்து வைக்கணும். நம்ம இப்போ இந்த சைடு வச்சோன்னா இந்த சைடில் இப்படி யூஸ் பண்ண முடியாது, அதனால இப்படி திருப்பணும். பர்பிள், இப்போ பர்பிளில் வந்து என்கிட்ட 2ம் 1ம் இருக்குது. 2ம் பர்பிள்லேயும் போடலாம், அந்த சிம்பிள்லேயும் போடலான்னு சொல்லியிருந்தேன். நான் என்கிட்ட அந்த சிம்பிள் இல்லை, ஸோ நான் பர்பிளில் இருக்கிறதே அப்படியே போட்டேன். இப்போ அந்த சைடில் அதே மாதிரி தான் இருக்குது, 2ம் 1ம் இருக்குது. ஆனால் நான் 2 போட்டிருக்கிறதுனால 2ம் போட்டுக்கலாம். 2 போட்டு வேறு 2 இருந்தாலும் போடலாம், வேறு எந்த கலரில் 2 இருந்தாலும் நம்ம போடலாம். அப்படி 2 இல்லைன்னா அந்த பர்பிளில் ஏதாச்சும் ஒன்று போட்டுடலாம். திரும்பி பர்பிள் தான் வந்துருக்கிறதுனால நான் இதை போட்டேன். அப்புறம் இந்த சைட்லேயும் பர்பிளுக்கு இதை போட்டேன். இப்போ பர்பிளில் வந்து என்கிட்ட பர்பிள் இல்லைன்னா நான் வந்து பர்பிள் இல்லைன்னா இல்லை அந்த நம்பர்லேயும் இருக்கோன்னு செக் பண்ணிக்கணும். 1ல் நம்மகிட்ட இல்லை, ஸோ நம்ம கலர் சேஞ்ச் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மகிட்ட ஏதாச்சும் இல்லைன்னா கலர் சேஞ்சும் யூஸ் பண்ணிக்கலாம். கலர் சேஞ்சுன்னு சொல்லிட்டேன். இப்போ என்கிட்ட இல்லாத கலர் இல்லாட்டி இருக்கிற கலர் நான் சொல்வேன். இப்போ நான் சொல்ல போகிறது ஆரஞ்சு. என்கிட்ட ஆரஞ்சில் டெக்கு தான் இருக்குது, ஸோ நான் டெக் போட்டு திருப்பிடுறேன். கார்டையும் நம்ம திருப்பணும். ஸோ இதை அப்படியே அங்கே தள்ளி வச்சுட்டு இப்போ நான் இந்த கார்டு தானே அதில் போட்டிருந்தேன், ஸோ இதை இப்படி திருப்பி வச்சிடணும். ஸோ க்ரீன் நான் தானே டெக் போட்டேன், ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு ஆப்போசிட் மெம்பர் தான் போடணும். ஆப்போசிட் மெம்பர்கிட்ட க்ரீன் வந்து ஒன்றே ஒன்று தான் இருக்குது, அதுவும் 5. அந்த 5 போட்டதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் நம்பரில் 5 இருக்கான்னு பார்க்கணும். 5 இல்லைன்னா நம்ம நம்பர்லேயும் போட்டுக்கலாம், ஆனால் இல்லை 5 இல்லை, ஸோ அப்படியே அங்கே வச்சுருங்க. இப்போ நான் திருப்பி க்ரீன்னா யூ10னா இப்போ ஆட்டம் இப்படி 2 பேர் தானே இருக்கும், அப்போனா திருப்பி அவங்களுக்கே தான் போவோம். ஸோ இப்போ அவங்க போகணும். அவங்கக்கிட்ட க்ரீன் இப்போ இல்லை, ஆனால் அந்த சிம்பிளில் இருக்குது, ஸோ அவங்க அந்த சிம்பிளை போடலாம். அப்படின்னா இப்போ ரெட்டில் மாறிடும். கலர்லேயும் நம்ம போடலாம், சிம்பிள்லேயும் போடலாம், எந்த கலராக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ என்கிட்ட ரெட்டு இல்லை, அதனால் இந்த சைட்லேருந்து நான் ஒரு கார்டு எடுக்கிறேன். ரெட்டு வந்துருச்சு, ஸோ நான் அதை போட்டேன். இப்போ அந்த சைட் போடணும். இதில் வந்து ரெட்டு இருக்குது, டெக்கு அப்படின்னா இந்த சைட் திருப்பி பார்த்துட்டு இதை கார்டையும் திருப்பிடணும். அப்போது 8 வரணும். என்கிட்ட இதுலேயும் போடலாம், இதுலேயும் போடலாம். 2 பிங்க் இருக்குது, நான் +5 போட்டேன்னா அவங்க 5 கார்டு எடுத்துடணும். அவங்க 5 கார்டு எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நான் தான் வின் ஆவேன். 5 கார்ட்ஸ் எடுத்துட்டேன். அவங்க எடுத்தது ஒருத்தங்க வந்து கார்டு எடுத்துட்டாங்கன்னா அவங்க வந்து திருப்பி போட முடியாது. ஸோ இப்போ நான் பிங்க்கில் போட்டாகணும். பிங்க்கில் வந்து என்கிட்ட 8 இருக்குது, ஸோ அதை போட்டேன். கடைசியாக ஒரு கார்டு இருக்கும் போது நீங்கள் யூனோ அடிக்கணும். ஒருவேளை நீங்கள் யூனோ அடிக்காமல் விட்டுட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபைனாக 2 கார்ட்ஸ் நீங்கள் எடுத்தாகணும். நான் வந்து யூனோ அடிச்சிட்டேன், ஸோ நான் எடுக்க தேவையில்ல. நெக்ஸ்ட்டு அந்த சைடு ஆப்போசிட் பண்ணவங்க போடணும். பிங்க்கு நம்மகிட்ட இருக்குது, 8 நம்மகிட்ட இல்லை, ஸோ பிங்க்கில் இருந்து நான் போட போகிறேன். நம்ம வந்து ஸ்கிப்பால் போடுறேன். ஸ்கிப்பால்னால் திரும்பி நான் தான் போடணும். இன்னொரு ஸ்கிப்பாலும் இருக்குது, ஸோ நான் இன்னொரு ஸ்கிப்பாலும் போட்டேன்னா 2 ஸ்கிப்பாலில் கழிஞ்சிரும். அதனால் இன்னொரு ஸ்கிப்பால் இருக்கிறதுனால திரும்பி நம்ம போட்டுடலாம். ஏன்னா இந்த 2 ஸ்கிப்பால் கழிஞ்சிருச்சுன்னா நம்ம திரும்பி போடலாம். ஆரஞ்சு, அவ்வளோதான். இப்போ நான் ஆரஞ்சில் போடணும். ஆரஞ்சு என்கிட்ட இல்லைன்னா இந்த சிம்பிள்லேயும் போடலான்னு சொல்லியிருந்தேன்ல, ஸோ நான் அதை போட்டேன். ஸோ நான் தான் வின்னர். ஆப்போசிட் வந்து தோத்துட்டாங்க. நம்ம ரீயும் போடுது, திரும்பி கூட விளையாண்டுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.